ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. என்னோட இப்போ டாப் எண்ட் வாங்கினவங்களுக்குலாம் வந்து தெரியும் கண்டிப்பாக. ஒயர்லெஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை கார்ப்ளே வந்து தரமாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கேபிள் வச்சு தான் நான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒயர்லெஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாதிரி இல்லை. சம்டைம்ஸ் வந்து நான் கார்ப்ளே கனெக்ட் பண்ணாமல் ப்ளூடூத்லேயுமே போட்டுட்டு போவேன். அந்த மாதிரி டைமில் எனக்கு என்ன தோணுன்னா, பவர் சப்ளை கனெக்ட் பண்ணும்போது இங்கே சென்டரில் ஒரு லைன் போகும். அது வந்து எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு பவர் பேங்க்குமே தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ பவர் பேங்க்கை ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணி நம்ம காரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினது தான் வந்து இந்த ஹர்பன்ன்ற கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வாங்கியிருக்கேன். ஆர்க் மேக்டேக் பவர் பேங்க்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸேஃப்க்கு வந்து காம்பட்டிபிளாக இருக்கும். ஸோ ஐஃபோன் இருக்க எல்லாருமே வந்து இதில் வந்து மேக்னெட்னால ஒட்டிக்க முடியும். 15 வாட்ஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். யூனிவர்சல் சார்ஜிங் எல்லா ஃபோனுக்குமே வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 22.5 வந்து ஒயர்டில் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து இதை ஃபோல்டபிள் ஸ்டாண்டு, ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆனால் அந்த அளவுக்கு யூஸ் ஆகலை. அப்புறம் வந்து மேக்னெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லாவே இருக்குது ஸ்ட்ராங்காக. அப்புறம் டூயல் போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியும் யூஸ் பண்ணிக்கலாம், டைப் சியும் யூஸ் பண்ணிக்கலாம். வாரண்டி வந்து 6 மந்த்ன்ற மாதிரி தராங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பவர் பேங்க்கு. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை நான் வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இதை தீபாவளி சேலில் வாங்கினேன். கிட்டத்தட்ட வந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு இதை வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நான் பஸ்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை வந்து உள்ள என்னென்ன இருந்துச்சுன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். ஒரு கேபிள் கொடுத்துருந்தாங்க. பவர் பேங்க் ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அழுக்காகவே ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருந்தாங்க, யூசர் மேனுவல். நெக்ஸ்ட் வந்து ஒரு மெட்டல் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ உங்களதுல வந்து மேக்ஸேஃப் வந்து சப்போர்ட் பண்ணல, இல்லை ஐஃபோனில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும், கேஸ் யூஸ் பண்ணல அப்படின்றப்ப நீங்கள் இதை வந்து பேக் ஃபோனில் வந்து நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இப்படி ஒட்டிக்கும். ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காக கிரிப்பாக ஒட்டிக்குதுங்க பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து உங்கள் பேக் கேஸில் வந்து ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்கும். அப்புறம் வந்து பவர் பேங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் ஜெர்னின்ற மாதிரி அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, புக்லெட். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ நான் இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்டு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஸ்டாண்டு இதை நீங்கள் இப்படி எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்படி வைக்கலாம். ஆனால் வந்து இது ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ சாஞ்சிடுது. ஸோ இதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க, ஃபோன் கீழே விழுந்துட்டா ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸேஃப்க்கு ஒரு டேப் ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரப்பர் மாதிரி இருக்கு. இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா டைப் சியும் யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேஷன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 லைட் இருக்கு மொத்தம். இப்போ இதை இவ்வளோதான் இந்த பவர் பேங்க். 10,000 வாங்கியிருக்கேன் நான். இப்போ இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஓட்டுது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட ஃபோனில் வந்து நான் மேக்ஸேஃப் கேஸ் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டல, லைட்டாக தான் ஒட்டுது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து தெரியும், இங்கே பாருங்க, நல்லாவே நிற்கும். பட் நீங்கள் ரொம்ப வேகமாக பண்ணுறீங்க அப்படின்றப்ப கரண்டி வீழ்ந்துடுது. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மெட்டல் ஸ்ட்ரிப் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மேக்ஸேஃப் இருக்க கேஸ் யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து மெட்டல் ரிங் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதில் போட்டுட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதில் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து இதில் வச்சுட்டேன் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், விழவே விழாது என்ன பண்ணாலும். ஸோ இதை நான் வந்து என்னோட காரில் போகும்போது நான் இந்த மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சார்ஜும் ஏறும். நான் இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சார்ஜும் ஏறும், அதே சமயத்தில் வந்து என்னால் இதுவும் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சார்ஜ் ஏறுறது. இங்கே பாருங்க, சார்ஜிங்னு காமிக்கும். ஸோ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஸோ ஒயர் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கார்லேருந்து போகிறீங்க அப்படின்னாலுமே இதை கழட்டி அப்படியே நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். நான் வந்து யூடியூப் எடுக்கும்போது என்னோட ஃபோனில் வந்து ஆக்சுவலாக பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ நான் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக திருப்பிட்டு இதோ இந்த மாதிரி என்னால் வந்து வீடியோவும் எடுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னால் இந்த மாதிரி வந்து வீடியோவும் எடுக்க முடியும். ஸோ நான் இப்படி பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அட் அ டைமில் வந்து சார்ஜும் ஏறும். பட் நீங்கள் ஒயர்லெஸ் ப்ளஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டிங்கும் இருக்கும்.
ஒயர்லெஸ் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஹீட் ஆகுது லைட்டாக. பட் ஆனால் வந்து ஒயர் யூஸ் பண்ண முடியாத இடத்துல வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் எங்கன்னா போகிறீங்க அப்படின்றப்ப ரெண்டுத்தையும் தனியாக போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் எமர்ஜென்சிக்கு இருக்கணும், ப்ளஸ் இதுவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கினேன். ப்ராடக்ட் நல்லாவே இருக்குது, சார்ஜிங்குமே வந்து ஃபாஸ்ட்டாக ஆகுது. பட் ஒயர்லெஸில் வந்து 15 தான்றனால கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இதை பற்றி தான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தம்ஸ் அப், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you.